அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மாபெரும் ஒரு பெண் ஆளுமை, பெண் ஆளுமை. அப்படின்னா சிங்குலர் வேர்டு, ஒருமையில் பயன்படுத்தக்கூடாது பெண்களை குறிப்பிடும் பொழுது. அதனால அப்படின்றது சொல்கிறேன். ஓர்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஓர்மைனா யுனிக், தனித்தன்மை வாய்ந்த, ஒத்த கருத்துடையன்னு கூட அர்த்தம். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஜேன் ஆடம்ஸ் செப்டம்பர் 6 பிறந்திருக்கிறாரு. அமெரிக்க சமூக பணியாளர், எழுத்தாளர் என பன்முக பரிமாணம் கொண்ட மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் உள்ள மாபெரும் ஒரு ஆளுமை பிறந்த தினம் என்று சனிக்கிழமை இன்னைக்கு அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் சீடர்வில் அப்படின்ற கிராமத்தில் 1860 பிறக்கிறாங்க. தந்தை செனட் உறுப்பினர், தொழிலதிபர், முற்போக்கு சிந்தனை கொண்டவர். லிங்கன் என்ற செல்வாக்கான தலைவர்கள் இவரது நண்பர்கள். குழந்தையாக இருந்தபோதே தாயை இழந்த ஜேன் சித்தியின் அரவணைப்பில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே ஏராளமான புத்தகங்களை படித்தார். சார்லஸ் டிக்கன்ஸின் நூல்கள் இவருக்கு புதிய உலகை காட்டின. வசதியான வாழ்க்கை வாழ்ந்த இவரை ஏழைகளின் துயரங்களும் ஏழை பணக்காரர் இடைவெளியும் யோசிக்க வைத்தன. அப்பாவின் திடீர் மறைவால் குடும்பம் பிலடெல்பியாவுக்கு குடிபெயர்ந்தது. ஏழைகளுக்கு உதவும் எண்ணத்தில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார். முதுகுத்தண்டு பாதிப்பால் படிப்பை தொடர முடியவில்லை. 2 ஆண்டுகள் மருத்துவ சிகிச்சையில் உடல் நலம் தேறியது. சித்தியுடன் ஐரோப்பா முழுவதும் பயணம் மேற்கொண்டார். அப்போது கண்ட சமூக அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் அவரது சிந்தனையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மருத்துவர் ஆவதால் மட்டுமே சமூகத்தை மாற்ற முடியாது என உணர்ந்தார். ஏழைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை தவிர தெளிவான திட்டங்கள் இல்லை. அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள டால்ஸ்டாய் புத்தகங்களை படித்தார். தோழிகளுக்கு நீண்ட கடிதங்கள் எழுதினார். தோழியுடன் இங்கிலாந்து சென்ற பொழுது அங்கு செட்டில்மெண்ட் ஹவுஸ் எனப்படும் சமுதாய கூடங்களை பார்த்தார். ஏழைகள், நடுத்தர மக்கள் பரஸ்பரம் அறிவு, பண்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் இடமாக அது இருந்தது. அமெரிக்காவிலும் இதுபோல தொடங்க விரும்பினார். தோழியுடன் சேர்ந்து நிதி திரட்டி ஹல் ஹவுஸ் என்ற குடியிருப்பை அமெரிக்காவில் உருவாக்கினார். அங்கு அனைத்து தரப்பினருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோடு குழந்தைகளுக்கு இசை, மொழிகள், கணிதம், ஓவியம் உட்பட சகல விஷயங்களும் கற்றுத்தரப்பட்டன. இரவு நேர பாடசாலைகள் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் பல பெண்கள் படித்து சொந்த காலில் நின்றனர். மருத்துவமனை மற்றும் நூலகங்களும் ஏற்படுத்தப்பட்டன. 13 கட்டிடங்களுடன் இயங்கிய ஹல்கவுஸ் நாடு முழுவதும் பிரபலமடைந்தது. ஜெர்மனி, இத்தாலியிலும் தொடங்கப்பட்டன. அமெரிக்காவின் முதல் சுகாதார ஆய்வாளராக நியமிக்கப்பட்ட இவர் சுகாதார மையங்கள், மருத்துவமனைகளை ஆய்வு செய்து குறைபாடுகளை களைந்தார். ஆக்கிரமிப்பு மற்றும் போருக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றார். அமெரிக்கான பெண்கள் இயக்கத்தில் சேர்ந்து செயலாற்றினார். மகளிர் வாக்குரிமை, சொத்துரிமை, கல்வி, ஆண் பெண் சமத்துவத்துக்காக போராடினார். தனது ஹல்கவுஸ் பற்றி 11 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டார். அமெரிக்கான நோபல் பரிசு 70வது வயதில் பெற்றார். அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் அமெரிக்க பெண் என்ற பெருமையும் இவர் பெற்றார். வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியோர்களுக்காகவும் அமெரிக்காவும் பாடுபட்ட ஜேன் ஆடம்ஸ் 74 வயதில் மறைந்தார். ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஜேன் ஆடம்ஸ். பார்த்து தான் வாசிக்கப்படுகிறது, பார்த்து தான் நான் வாசிப்பேன். என்னால் என்ன முடியுமோ, எதை செய்ய முடியுமோ அதை தற்பொழுது நேரத்தை ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறேன். ஏனால் இது ஒரு பணி, அதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். இதனை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நேரம் வரும்பொழுது இன்னும் சிறப்பாக செய்யப்படும். ஏனால் சமூக வலைதளத்தில் பிரதிபலன் எதிர்பாராமல் பயணிப்பதால் அறிவார்ந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காணொளி வெளியிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்னும் நன்றாக ஆதரவு கொடுங்கள். இன்னும் சிறப்பாக செய்வோம்.
நன்றி, வணக்கம்.